ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் மறுபிறப்போட சாப்டர் 3யும் 4யும் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு சாப்டர் அதோட முடிஞ்சிருக்கும்னா நம்ம ஹீரோவை லோகன்னு சொல்லிட்டு ஒருத்தன் புள்ளி பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ரீஇன்கார்னேஷன் ஆகி அவனை போட்டு பொலன்னு பொழந்திருப்பான். அதுக்கப்புறம் பிலிப்ஸ்னு அவனோட அண்ணன் நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பான். அதோட தான் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ அந்த பிலிப்ஸ் அட்டாக் பண்ண போகிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகிறப்ப நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் என்னோட சக்தியை ரொம்ப அதிகரிக்கும். ஆனால் என்னோட லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சி எடுத்துன்னு நான் எவ்வளோ சீக்கிரமாக இந்த சண்டையை முடிக்க முடியுமோ முடிச்சிடணும்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறான். அப்போ அந்த பிலிப்ஸ் வந்துட்டு நீ ஒரு சீக்ரெட் மெத்தடை யூஸ் பண்ணி உன்னோட சக்தியை லெவல் 6க்கு பூஸ்ட் பண்ணிட்டா நீ என்ன ஜெயிச்சிடலாம்னு நினச்சி அது உன் கனவுல தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் அவங்க அட்டாக்கை வச்சு அடிச்சுக்கிறாங்க. அதில் அந்த பிலிப்ஸோட சக்தி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு இவனை இந்த ஈகிள் பர்க்கோட தலை சிறந்த திறமசாலின்னு சொல்கிறல எந்த ஆச்சரியமா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ அந்த பிலிப்ஸ் வந்துட்டு அவனோட மொத்த சக்தியும் ஒன்றா கேதர் பண்ணி அதை ஒரு டிராகனாக மாற்றிட்டு நீ ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லை, இன்னும் சில வருஷத்தில் நீ என்னை ஜெயிக்கிற அளவுக்கு பலசாலியாக மாறிடலாம், அது நடக்கக்கூடாதுன்னா நீ இப்பயே செத்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்துட்டா அப்போ இதுதான் அந்த டிராகன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடா, இது மூலியமாக ஒருத்தரால் டிராகனோட சக்தியை அடைய முடியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை இது கிப்சன் ஃபேமிலிக்கு சொந்தமானது. அப்படின்னா இந்த பிலிப்ஸ் இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டானு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அவனோட சக்தி எல்லாத்தையும் அவனோட கைக்கு கொண்டு வந்து அந்த டிராகனை ஒரு அடி அடிக்கிறான். அந்த டிராகன் மறைஞ்சு போயிருது. அதை பார்த்தா பிலிப்ஸ் வந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் எப்படி என்னோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை ஒரே அடியில் தோக்கடிச்சான்னு சொல்லி யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோ அவனோட பின்னாடி வந்துட்டு ஒரு திறமசாலி சண்டைக்கு நடுவில் இப்படி அவனோட கவனத்தை இழக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் தவடாலேயே ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மங்குன்னு அவனை குத்தி பறக்க விட்டுறான். அவன் போய் ஒரு செவுத்துலேயே இடிச்சு செத்து போயிடறான். அதை பார்த்தா சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் என்னது பிலிப்ஸ் செத்து போயிட்டானா, அதுவும் ஜேமி பிலிப்ஸை கொண்டுட்டானான்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்குறப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு நீங்கள் எல்லாரும் போய் அந்த கல்ட்டு பாய் கிட்ட, அவன் தான் அந்த கிப்சன் ஃபேமிலியோட ஹெட், அவன்கிட்ட சொல்லுங்க நான் அவனோட 2 பிள்ளைங்களையும் கொண்டுட்டேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வேளை என்ன பழி வாங்கணும்னா வர சொல்லுங்க, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி மாசா சொல்கிறான். அதை கேட்டு பிலிப்ஸ் கூட வந்த எல்லாரும் நீ இங்கே இருறா, நாங்கள் போய் எங்களோட மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தலை தெறிக்க ஓடிடுறானுங்க. உனக்கு எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரத்தம் வந்து எடுக்கிறான். அதை பார்த்தா சர்வன்ட் வந்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஓடி வரப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், இனிமேல் என்னை யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லி கேட்குறப்ப அதை கேட்ட சர்வன்ட் வந்துட்டு ஆமா யங் மாஸ்டர் நீங்கள் சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீக்கிரமாக உங்கள் கல்டிவேஷன் லெவலை அதிகரிக்கணும், அந்த வில்சன் ஃபேமிலி பொண்ணு திரும்ப வரதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு திரும்ப வந்த உடனே உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பற்றி பேசணும், அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் கல்யாணம்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா முடிவு பண்ணதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ இருந்துட்டு என்னது வில்சன் ஃபேமிலி பொண்ணு, ஆமாம் இந்த உடம்போட சொந்தக்காரன் ஞாபகத்தில் இருக்குது, அவள் பேர் செரீன் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடினது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சுவா ட்ரைனிங் பண்ணது, அப்படி ட்ரைனிங் பண்ணி நம்ம ஹீரோ டயர்டானதுக்கப்புறம் அந்த பொண்ணு மடியிலே படுத்து தூங்குனது, அதுக்கப்புறம் வில்லேஜை சேர்ந்தவங்க கிட்டேருந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணு காப்பாற்றினது, அதுக்கப்புறம் கடைசியாக அழுதுகிட்டே வந்து எங்கள் அப்பா நம்ம 2 பேரும் பார்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ராயல் அகாடமிக்கு அனுப்புகிறாரு, அதுக்கப்புறம் நீ நல்லபடியாக இருன்னு சொல்லிட்டு போனது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் நான் இப்போ வெறும் லெவல் 2ல் தான் இருக்கேன், அந்த பொண்ணு ரொம்ப திறமைசாலி, இப்போ அவள் எந்த லெவலில் இருப்பான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் பெட்ரோல் பவரை அவங்க பாடியில் கல்டிவேட் பண்ணுறாங்க, அதில் நிறைய நிலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் அதில் வெறும் 4 மட்டும் சொல்கிறேன், ஏன்னா மொத்தமாக அதில் 16 இருக்குது, அதனால வெறும் 4 மட்டும் சொல்கிறேன். முதல்ல கிங் சங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஹோலி பேசேஜ் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஹோலி சி ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஹோலி பிளாட்ஃபார்ம் ஸ்டேஜ், இதுதான் முதல்ல அந்த 4 ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் 10 லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இருந்த உலகமும் இந்த உலகமும் ரொம்பவே வித்தியாசமானது, நான் இருந்த உலகத்துக்கு திரும்பி போகிறதுக்கு எனக்கு செலஸ்டியல் பேலஸ் ஸ்டேஜுக்கு போனால் தான் முடியும். இந்த செலஸ்டியல் பேலஸ் ஸ்டேஜுங்கிறது 16 ஸ்டேஜில் 9வது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கைலைனில் ஹையஸ்ட் பவரில் இருக்கக்கூடியவனே ஹோலி டவர் ஸ்டேஜில் 8வது லெவலில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஹோலி டவர் ஸ்டேஜுங்கிறது 5வது லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் அந்த மொத்தமாக 16 ஸ்டேஜ் சொல்லாதனால ஒவ்வொரு ஸ்டேஜும் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எனக்கு இன்னும் ரொம்ப நேரம் இல்லை, நான் ஏதாவது பண்ணி சீக்கிரமாக என்னோட சக்தியை அதிகரிக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் 3 நாளைக்கு அப்புறம் சொல்லி போட்டு லார்சன் ஃபேமிலியோட மெயின் ஹாலை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா 3 பெருசுங்க வந்து நம்ம ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு வெள்ளமுடி பெருசு வந்துட்டு அவரோட பேர் அர்னால்டு, அவர் வெரிமிலியன் ஃபேமிலியோட எல்டரு. அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட மிஸ்டர் லார்சன் உங்களோட சீக்ரெட் டெக்னிக்கை எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. அவர் பின்னாடி ஒரு பொண்ணு நிறைய பணத்தை வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மஞ்சமுடி பெருசு வந்துட்டு ஒயிட் டைகர் ஃபேமிலி உங்களுக்கு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாரு. அவரு பின்னாடி ஒரு பொண்ணு நிறைய பணத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்குது. அவர் யாருன்னா ஒரு ஒயிட் டைகர் ஃபேமிலியோட எல்டரு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அந்த பிலிப்ஸை சீக்ரெட் டெக்னிக் வச்சு அழிச்சது ரொம்ப சீக்கிரமாக பரவும் தெரியும், ஆனால் இந்த அளவுக்குன்னு தெரியாதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அதுக்கப்புறம் அந்த 3வது பெருசு அவர் யாருன்னு சொல்லல, அவரை நம்ம நீலமுடி பெருசுன்னு சொல்லி வச்சுக்கலாம். அவர் இருந்துட்டு ஜேமி நீயும் இந்த ஈகிள் பர்க்கில் தான் இருக்க, உனக்கே தெரியும் நாங்கள் யாருன்னு, நீ மட்டும் உன்னோட சீக்ரெட் டெக்னிக் எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா நாங்கள் அந்த கிப்சன் ஃபேமிலிகிட்ட வந்து உங்களை காப்பாற்ற உதவுறோம், அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியை திரும்பியும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரவும் உதவுறோம்னு சொல்லிட்டு இல்லை உன்னோட சீக்ரெட் டெக்னிக்கோ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உனக்கே தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டுறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ பயங்கரமாக கையை தட்டி சிரிச்சுட்டு என்னது நீங்கள் எனக்கு உதவி பண்ண போகிறீங்களா, ஆனால் நான் தெருவில் சாக கிடக்கும்போது நீங்கள் ஏன் எனக்கு உதவி பண்ணலன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆமாம் நான் ஒரு விஷயத்தை வந்துட்டேன், அப்போ என்கிட்ட எந்த சீக்ரெட் டெக்னிக்கும் இல்லை, அதனால தான் நீங்கள் என்னை காப்பாற்றல
பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டு காண்டான நீலமுடி பெருசு இருந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே இப்படி பேசுவோம், நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறான். அதே சமயத்தில் வெளியே இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அது என்னன்னா ஜேமி லார்சன் உன்னை கொல்லாமல் விட மாட்டேடான்னு சொல்லி கேட்குது. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்னது நீங்கள் யாருன்னு எனக்கு காட்ட போகிறீங்களா, அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுன்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 4 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ அவனோட எல்லா மெரிடியன் பாயிண்ட்டையும் ஓப்பன் பண்ணி அவனோட எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணுறான். அதை பார்த்து 3 பேரும் ஆச்சரியத்தில் இவன் எப்படி இதை பண்ணுறான், லெவல் 7ல் இருக்கவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு சொல்லி யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோ இதுக்கே இவ்வளோ ஆச்சரியமானு சொல்லி பார்த்துட்டு வெளியே நடந்து போய் வெளியே இருக்கவனை பார்த்து நான் உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்கிறான். அப்படி வெளியே யாரா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அவன் ஒரு சொட்ட தலையாக வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட 2 பிள்ளைங்களையும் கொண்டு இருப்பேன்னு சொல்லி கேட்குறான். அவன் யாருன்னு அவன் தான் லோகன் அப்புறம் பிலிப்ஸோட அப்பா. அதுக்கப்புறம் அவன் அவனோட எனர்ஜியெல்லாம் ரொம்ப அதிகமாக கேதர் பண்ணுறான். நம்ம ஹீரோ அதை பார்த்து ஆச்சரியப்படுறான். என்னடான்னு பார்த்தா பிலிப்ஸ் யூஸ் பண்ணால அவனோட எனர்ஜியெல்லாம் ஒரு ட்ராகனாக மாற்றி அட்டாக் பண்ணக்கூடிய அட்டாக் அதை தான் இவனும் யூஸ் பண்ணுறான். ஆனால் அதை பிலிப்ஸ் யூஸ் பண்ணதோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதை வச்சு நம்ம ஹீரோவை மாற்றி அட்டாக் பண்ணிட்டு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டான்னு சொல்லி சொல்கிறான். அந்த அட்டாக்லேருந்து நம்ம ஹீரோ சமாளிக்கவே முடியாமல் திணறான். அதை பார்த்து அந்த மஞ்சள் முடி பெருசு வெள்ளை முடி பெருசு வந்துட்டு ஜேமி நீ திறமசாலி தான், ஆனால் உன்னால் அந்த கிப்ஸனை சமாளிக்க முடியாது, நாங்கள் இப்போ உனக்கு உதவி பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீ உன்னோட சீக்ரெட் டெக்னிக்கை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதை பார்த்து அந்த நீல முடி பெருசு வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் தடுத்துட்டு சார் இது ஈகிள் பர்க்கோட பிரச்சனை, இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நான் இங்கே ஜேமிக்கு ஹெல்ப் பண்ணி அவன் ஜெயிச்சிட்டானா அவனோட சீக்ரெட் டெக்னிக்கை எனக்கு தருவானான்னு சொல்லி தெரியல, ஆனால் கிப்ஸனுக்கு ஹெல்ப் பண்ணி அவர் ஜெயிச்சிட்டாருனா அவரோட ஃபேமிலி சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ அந்த சொட்ட தலையனோட அட்டாக்கை சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த சொட்ட தலை வந்துட்டு நீ இந்த சத்தியை வச்சுக்கிட்டா எனக்கே சவால் விட்டேன்னு சொல்லிட்டு அவனோட சக்தி எல்லாத்தையும் அவன் கைக்கு கொண்டு வந்து நம்ம ஹீரோ நெஞ்சிலே ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோ செவத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளே விழுந்துடுறான். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அம்மாவும் பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ உள்ளே வந்து விழுந்ததை பார்த்துட்டு அழுவுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு அழுவாத பாப்பான்னு சொல்லி சொல்கிறான். ஆனாலும் அந்த பொண்ணு நிறுத்தாமல் அழுதுகிட்டே இருக்கு. அதை பார்த்து காண்டான அந்த சொட்ட தலை வந்துட்டு அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுட்டு இப்போ நீ மட்டும் அழுகையை நிறுத்தலைன்னா உன்னையும் உங்கள் அம்மாவையும் கொண்டுருவேன்னு சொல்லி சொல்கிறான். அந்த பொண்ணு அழுவையை நிறுத்திடுது. அந்த சொட்ட தலையை அந்த பொண்ணை அடிச்சதை பார்த்து காண்டான நம்ம ஹீரோ வந்துட்டு கோவமாக எந்திரிச்சு நின்று அவனோட சத்தியெல்லாம் அவனோட கைக்கு கொண்டு வந்து அந்த சொட்ட தலையை அட்டாக் பண்ண போகிறான். அதை பார்த்து அந்த வெள்ளை முடி பெருசு வந்துட்டு என்னது அதவங்களையும் அவன் எப்படி ஹோலி பேச ஸ்டேஜுக்கு போனான், அதுவும் இந்த கொஞ்சம் நேரத்துலன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறப்ப நம்ம ஹீரோ அந்த சொட்ட தலையை வயிற்றுலேயே ஒரே அடி அவன் பல கிலோமீட்டருக்கு பறந்து போய் அந்த பக்கம் விழுந்து செத்து போயிடுறான். நம்ம ஹீரோ ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே அந்த 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து நீங்கள் என்ன இங்கேருந்து கிளம்பலையாடான்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்த்தையும் பார்த்து ஒரு அட்டாக் பண்ணுறான். அதில் அவங்க 3 பேரும் தெரிச்சு போய் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் பார்த்து இனிமேல் எவனாவது என் ஃபேமிலி கிட்ட பிரச்சனை வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த கிப்சன் ஃபேமிலிக்கு வந்த நிலமை தான் சொல்லி மாசா சொல்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.